சிவராத்திரி ஸ்பெஷலாக கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் கிராமத்துலலாம் சிவராத்திரி அன்னைக்கு கொழுக்கட்டை செஞ்சு சுண்டல் வச்சு சுவாமிக்கு படையலிடுவாங்க. ஸோ இன்றைக்கி 3 விதமான பூரணம் ரெடி பண்ணி சாஃப்டான சூப்பரான நல்ல ஒரு டேஸ்டியான கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக இந்த கொழுக்கட்டை நம்ம செய்ய போகிறோம். அரிசியெலாம் ஊற வைக்காமல் கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவை பயன்படுத்தி இன்ஸ்டண்ட்டாக இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு எடுத்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்ச அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு உப்பு நம்ம அதிகமாக சேர்த்துக்க தேவை கிடையாது. இந்த கொழுக்கட்டை மாவு நமக்கு அரை உப்பு டேஸ்ட்டில் இருந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்க வரும்போது நம்ம சலிச்சு வச்சுருக்கிற மாவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறையட்டும். குறைஞ்ச பிறகு இது எல்லா மாவையும் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எள்ளு பொரியும் இல்லையா, அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இந்த எள்ளு ஒன்று ஒன்றா வெடிக்கிற மாதிரி வரும். ஸோ கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இது நல்லா ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு 1 டம்ளர் அளவுக்கு எள்ளு எடுத்துருக்கோம் இல்லையா, அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் அதே பேனில் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த டம்ளரில் நம்ம அளந்துக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இதுவுமே அதோட தோல் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லாவே வறுபட்டுருச்சு. வறுபட்ட வேர்க்கடலையை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு இதோட தோல் நம்ம எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் அப்படியே நம்ம இந்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவுமே எந்த டம்ளரில் நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவும் 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இதையும் நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த பூரணத்தையும் நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய். அதுக்கு பின்னாடி இந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோடு கூடவும் 2 ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா கொஞ்சம் இந்த வயிறு உப்புசம் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிறதா இருந்தாக்கா இந்த தேங்காயை நல்லா வறுத்துடணும். அந்த டைம் தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். ஏன்னா சர்க்கரை தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ வெல்லம் சேர்த்துக்கிறது நல்லது. ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதை சட்னிக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். மெயினாக இந்த பூரணம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கொழுக்கட்டைக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கையில் அந்த ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டுறதுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாழை இலை எடுத்துகிட்டு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி கையாலே ரவுண்ட் ஷேப்க்கு வாழை இலையில் வச்சு தட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த கொழுக்கட்டையை நம்ம செஞ்சுக்கலாம். இல்லாட்டி மோதகம் ஷேப்பில் செய்வோம் இல்லையா, அது மாதிரியே நம்ம செஞ்சுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம சைடில் சவுத் சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொழுக்கட்டை கையில் தட்டி அழகாக செய்வாங்க. ஸோ அதே மெத்தடு நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை நம்ம சேர்த்துடலாம். 3 டைப் ஆஃப் பூரணமும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொழுக்கட்டை நம்ம செய்யும்போதும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பூரணத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பூரணத்தோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம் தான் நம்ம மாவு விட. ஸோ பூரணத்தை நம்ம எடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம இன்னொரு நாள் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையை நம்ம இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான் இதை வேக வச்சுக்கணும். இட்லி பானையில் வாழை இலை சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த கொழுக்கட்டை வச்சும் நம்ம வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இடியாப்ப தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு
அது மேலேயும் நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டையை வந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 நிமிஷம் வெந்தாலே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா கொழுக்கட்டை ரொம்பவே ஹார்டாகிடும். ஸ்பெசிஃபிக்காக இந்த தேங்காய் கொழுக்கட்டை வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாகவே நம்ம கொழுக்கட்டைனா ஃபெஸ்டிவல் டைமில் தான் செய்வோம். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். இந்த 3 பூரணத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் செஞ்சு வச்சுட்டு கூட இன்ஸ்டண்ட்டாக மாவு வாங்கிட்டு வந்து சுடு தண்ணியில் கிளறி சட்டுன்னு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். அதே சமயம் நாமளும் ரொம்பவே ஈஸியாக செய்கிற மாதிரியே இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இட்லி பானையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஸோ இது வெறுமனே நெய் தடவி வச்சுருக்கேன். வாழை இலையிலும் அடுத்த செட்டு கொழுக்கட்டையை நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். 2 டைம் நான் இந்த கொழுக்கட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த கொழுக்கட்டை ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.